ஜெயிச்ச பிற்பாடு கூட்டணியா ஆட்சி அமைக்கிறது வேண்டாம் அப்படின்னு யார்கிட்ட சொன்னாங்க? யார்கிட்டயாவது சொல்லியிருக்காங்களா? எந்த தேர்தலையாவது அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி சொல்லலை. இல்லை, அப்புறம் எப்படி இந்த கட்சிகள் எல்லாம் மக்கள் இந்த கூட்டணி ஆட்சியை விரும்பலை அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க? இல்லை, கூட்டணி ஆட்சி அமைக்கிறனால மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும்? என்ன பிரச்சனை வந்துடும் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? கூட்டணியா ஆட்சி அமைக்கும் போது மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடும்? கூட்டணியா நீங்க சேர்ந்து ஓட்டு கேட்க போறீங்க இல்லையா? அதாவது 234 தொகுதியில நீங்க கூட்டணி கட்சிகளுடைய வலுவுக்கு ஏத்தது மாதிரி ஏதோ ஒரு ரேஷியோல ஒரு விகிதாச்சாரத்தை பயன்படுத்தி ஒரு விகிதத்துல அந்த சீட்டுகளை தொகுதிகளை பங்கீடு செஞ்சுக்கிறீங்க இல்லையா? உங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறீங்க. இந்த ஆண்டு இந்த தேர்தலில் மக்கள் அளித்த இந்த தீர்ப்பு கூட்டணி ஆட்சிக்கு எதிரானது அப்படின்ட்டு எப்போ நீங்கள் சொல்ல முடியும்? எந்த முடிவையுமே சொல்ல முடியாது. தெர் இஸ் அ ரேஷனல், தெர் ஆர் சர்டன் கிரைட்டீரியா. சில அளவுகோள்களினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் தொகுதிகளை பங்கீடு செய்கிறீங்க இல்லையா? அப்போ தொகுதி பங்கீடு செய்கிறதுக்குள்ள அந்த விகிதாச்சாரத்தை பயன்படுத்தி அதே ரேஷியோவில் ஜெயிச்ச பிற்பாடு இந்த கட்சி இவ்வளவு இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கேற்றது மாதிரி ஆட்சியில பங்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை மக்கள் எப்போ வேண்டான்னு சொன்னாங்க, எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க? இல்ல, அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாம மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதை இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க. அதுதான் சொல்றேன்ப்பா. மக்கள் எப்போ இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி வேண்டான்னு சொன்னாங்க? எந்த தேர்தல்லையுமே அப்படி சொல்லலை. அந்தந்த தேர்தலில் களத்தில் நிற்கக்கூடிய கட்சிகளை பார்த்து அணிகளை பார்த்து அவங்க இந்த சூழ்நிலையில் இந்த அணி ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் தொடர்ந்து நம்ம 25 ஆண்டு கள ஆய்வு செய்ததிலேயே அந்த முடிவு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழக வாக்காளர்கள் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய அடிப்படையில் இந்த அணி ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய அந்த தேர்தல் முடிவுகள் அமைஞ்சிருக்கு. அந்த முடிவுகளை நம்ம பார்க்கும்போது எந்த சூழ்நிலையிலையுமே கூட்டணியாக ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்றது மாதிரி ஒரு நெகட்டிவான தீர்ப்பை மக்கள் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அதனால இன்னமுமே எனக்கு புரியல, இந்த கூட்டணி ஆட்சி ஏன் கூடாது? மக்கள் எப்போ கூட்டணி ஆட்சி வேண்டான்னு சொன்னாங்க?